ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இஃப்தார் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இஃப்தார் ரெசிபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபி வந்து நம்ம ஆல்ரெடி ரெகுலராக போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நான் வந்து இஃப்தாருக்கு செஞ்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பேஷன் எடுத்துக்கலாம். இதில் வந்து புட்டு மாவு 2 கிளாஸ், இந்த கிளாஸில் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 கிலோ மாவு இருக்கும். அது நம்ம ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரமதான் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் வந்து நம்ம அரிசி மாவுலாம் ரெடி பண்ணியிருப்போம். இது ஒன்றும் இல்லை, பச்சரிசியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு காய வச்சு மிஷினில் வந்துட்டு புட்டு மாவுக்குன்னு சொல்லி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அதை வந்து நாங்கள் வறுத்து வச்சுருக்கோம். இப்போ இது கூடவே 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து எல்லா இடம் மாவு எல்லாத்துலேயுமே தண்ணி படுற அளவுக்கு தெளித்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இப்போ வந்து கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த பதம் வந்து வரணும். அது வந்து பிடிச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி வரலன்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி தெளித்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி பார்த்துக்கலாம். அதே மாதிரி தண்ணி அளவு வந்து அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்னா கொலக்கட்டை வந்து ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம பார்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிற மாதிரி இந்த கொலக்கட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஹீட் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கறி தாளிக்க மாதிரி தான் தாளிக்கணும். ஆல்ரெடி இந்த ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அது வந்து பெரிய பெரிய கொழுக்கட்டையாக நான் வந்து செஞ்சுருப்பேன். இதில் வந்து குட்டி குட்டியாக செஞ்சுருக்கேன். இஃப்தார் வந்து லைட்டாக சாப்பிட்றதுனால இப்படி செஞ்சுருக்கேன். இது வந்து மோஸ்ட்லி தலைக்கறியில் தான் செய்வாங்க, ஆட்டுக்கறியிலே செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து இறாலில் செய்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிட்டு இறால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இறாவும் சேர்த்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா வடை போகிற அளவுக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி சேர்த்து இறாவை வந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு விட்டுடலாம். பாதியாவது வெந்து வரணும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச கொலக்கட்டையும் வந்து வெந்துருச்சு. நம்ம கட் பண்ணி பார்த்தா உள்ளே மாவு இல்லாமல் நல்லா வெந்து இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது இறாலில் செய்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன்லேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். இறால் வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், தனியாக வேக வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்துட்ட பிறகு அந்த திக்னஸ்க்காக நம்ம அரிசி மாவு கரைச்சி ஊற்றணும். அப்புறம் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் வந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து இறால் தக்கடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ சைட் பை சைடு நான் வந்து பஜ்ஜிலாம் போட்டுட்ருக்கேன். நல்லா வாழைக்காய் வச்சு நல்லா புசுன்னு வந்திருந்தது. ஆல்ரெடி பஜ்ஜியும் சரி, வடையும் சரி, பள்ளிவாசலுக்கு நம்ம வடை செஞ்சு வருஷம் வடை செஞ்சு கொடுக்குறோம். அந்த வீடியோவும் சரி நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வடை பஜ்ஜிலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டிலே செஞ்சிடலாம். ஸோ இஃப்தாருக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட், கொண்டைக்கடலை, சாத்துக்குடி ஜூஸ், ட்ரை ஃப்ரூட் ட்ரிங்க்கு, அதுக்கப்புறமா வடை, ரோஸ் மில்க்கு, காலிஃப்ளவர் பக்கோடா, அதுக்கப்புறமா நம்ம இறால் தக்கடி, பஜ்ஜி, அதுக்கப்புறம் ரோஸ் மில்க், இந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த இறால் தக்கடியுமே கொஞ்சம் சைடில் சாப்பிடும்போது நல்லா வயிறுக்கு வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம டேரெக்டாக வந்து நாங்கள் வந்து நமாஸ்க்கு, அதாவது ப்ரேயருக்கு போயிடுவோம். ஸோ அதனால் நான் டிஃபனுமே சேர்த்து செஞ்சுட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.